அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியான வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் தேவனுக்குள்ளாக இங்கே ஆவியான வெளிப்படுத்துகிற சத்தியமாவது யோவான் 3ஆம் அதிகாரம் 21 வசனம். சத்தியத்தின்படி செய்கிறவனே தன் கிரிகைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் வருகிறான் என்றார். இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம வசனத்தின்படி நம்ம நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க. வசனத்தின்படி நாம் நடக்கும்போது நமக்கு உலகப்பூர்வமாக நமக்கு சில காரியங்கள் தீமையாக தெரியும், எதிராக தெரியும். நம்ம என்ன எண்ணுவோம்னா, நம்ம சத்தியத்தின்படி தானே நடக்கிறோம், என்ன காரணம், ஏன் நமக்கு இந்த மாதிரி காரியம்லாம் நடக்குதுன்னு நம்ம ஒரு விதத்தில் ஒரு வருத்தமும் உண்டாகும், ஒரு விதத்தில் அது சோர்வையை உண்டாக்கும். ஆனாலும் நம்முடைய சத்தியத்தில் நம்ம பலமாக இருக்கும்போது அங்கே என்னன்னா, எதுவுமே தேவ அனுமதி இல்லாமல் நடக்காது. நம்ம அந்த ஒரு உணர்வை நம்ம உணர செய்து தேவர் சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. மீண்டுமாக நம்ம இந்த காரியத்தில் மீண்டுமாக தேவனிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இங்கே காரியம் பார்த்தீங்கன்னா, சத்தியத்தின்படி செய்கிறவனே தன் கிரிகைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். இப்போ நம்ம என்ன ஒரு நம்ம விசுவாசத்தில் சரி, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னாலும் உடனே நம்ம விலகி ஓட மாட்டோம். மீண்டும் நம்ம ஆண்டவர்கிட்ட தான் வருவோம். என்ன காரணம் என்றால், ஏன்னா இந்த ஒளியினிடத்தில் மட்டும்தான் நமக்கு விடுதலை. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எப்பொழுது தேவனுடைய ரட்சிப்புக்குள்ளே வந்துருச்சோ அப்பொழுது நம்ம என்ன ஒரு சம்பவம் நமக்கு நடந்தாலும் சரி, நம்ம மீண்டும் மீண்டும் அந்த ஒளி இடத்துல தான் நம்ம மீண்டும் இந்த ஜெபம் பண்ணுவோம், எனக்கு விடுதலை. ஆனால் தேவன் ஒரு நாளும் தீமையை அனுபவிப்பவர் அல்ல, ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். அந்த தீமைக்கு பின்னாடி உலகப்பூர்வமாக அது தீமையே தெரியும், ஆனால் அதற்கு பின்னாடி தான் தேவன் ஒரு நன்மையை வைத்திருப்பார். தேவன் எப்பவுமே சரி நமக்கு நன்மையை செய்கிற தேவன் தான். அதனால் நம்ம ஜெபத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சரி, நல்ல ஒரு தேவனுக்குள்ள ஐக்கியமாக இருப்போம். சில சம்பவங்கள் நடக்கும்போது சரி, நமக்கு அது ஒரு வேதனை உண்டாகும். ஆனாலும் தேவ சித்தம் இல்லாமல் எதுவே நடக்காது. அந்த நம்ம விசுவாசத்தில் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா, பவுல் கூட எவ்வளோ பெரிய அப்போஸ்தலர் பவுல். அப்படிப்பட்ட பவுல் கூட அவருக்கு ஒரு பலவீனம் வந்தது. ஆண்டவரிடத்தில் திரும்ப திரும்ப கேட்டார், அந்த பலவீனத்திலேருந்து என்னை விடுதலை பண்ணுங்க, எனக்குள்ளாக ஒரு முள்ளு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குன்னு. அப்போ கூட ஆண்டவர் நான் சொன்னார்னா, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும்னாரு. அப்பவும் சரி அவனை நீக்கலை, ஆனாலும் அதிலிருந்து ஒரு பலத்தை கொடுத்தார். மீண்டுமாக பவுல் அந்த பலவீனத்திலிருந்து எழும்பி நின்றார். அந்த பலவீனமாக பார்த்தீங்கன்னா, உலகப்பூர்வமான அடியோ காயங்களோ அல்ல, உலகத்திலிருந்து வந்த ஒரு முள். அது எப்பொழுதும் அது குத்தி கொண்டே இருந்தது. அதனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தில் இது அதிகமாக பார்த்தீங்கன்னா, தேவனுக்குள்ளாக ஐக்கியமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆண்டவருக்குள்ளேயே ஐக்கியப்படுத்திக்குவாங்க. அதுதான் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான் இருக்கும். தாவீதுக்கு விரோதமாக எல்லாரும் எழும்பி நிற்கும்போது கூட அவன் கர்த்தருக்குள் தன்னை, அதிலிருந்து தான் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தினால என்ன ஆச்சுன்னா, அந்த சம்பவம் எல்லாமே ஒரு நொடியில் மாறிடுச்சு. அதே மாதிரி நம்மளுடைய காரியத்திலும் சரி, நம்ம சத்தியத்தில் நடக்கும்போது தான் அநேக உலகத்திலிருந்து நமக்கு எதிரி தொடங்குவாங்க. ஆனாலும் நம் தேவன் ஒரு நாளும் கைவிடாத தேவன். நம்மளை மீண்டுமாக ஒரு பலத்தை கொடுத்து மீண்டும் மீண்டும்
மேலும் மேலும் உயர்த்த தான் செய்வாரை தவிர ஒரு நாளும் நம்மளை சோர்வடையவோ நம்மளை பலவீனமாகவோ ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். சரி, இந்த நாளிலும் பரிசுத்தாவியை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.